ஒட்டி இந்த தமிழ் பேச வாருங்கள் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதற்கு தமிழ் புத்தாண்டு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் கூடுதல் மகிழ்ச்சி எனக்கு. இதே மாதிரி தமிழ் பேச வாருங்கள் கடந்த வருடமும் நடந்தது. உங்களோட சில பேர் நினைவிருக்கும் நினைக்கிறேன். அதுல குழந்தைகள் ரொம்ப சிறப்பா நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா பண்ணாங்க. அந்த வெற்றியை தொடர்ந்து இந்த வருஷம் நம்ம அளவுகோல்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சு பாரதியார் பாடல்கள் வரைக்கும் போயிருக்கோம். இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம். ஆனா நம்ம நினைக்கிறத விட நல்லா பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுக்கு மேல நேரத்தை வீணாக்காம குழந்தைங்க நிகழ்ச்சிங்கிறதுனால நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். முதலாவதாக சின்ன குழந்தைங்க முதல்ல முடிச்சுட்டா வசதியா இருக்கும். 4 to 6 வயது குழந்தைகளுக்கான பிரிவு. தமிழ் நிகழ்ச்சிங்கிறதுனால தமிழ் தாய் வாழ்த்து அது மரபு. தமிழ் தாய் வாழ்த்து பாட குழந்தைகளை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு திருக்குறள் சொல்லி அதற்கான கருத்தும் அந்த கருத்தை வெளிப்படுத்தும் வண்ணம் ஒரு கதையும் சொல்ல வேண்டும் என்பது இந்த பிரிவு குழந்தைகளுக்கான போட்டி. அந்த வரிசையில முதல்ல குழந்தை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இதற்கான நடுவர் குழு 3 பேர் சேர்ந்து ஒரு நடுவர் குழு தான் வந்து மதிப்பெண்கள் விட்டு கடைசியா இது யார் முதலிடம் 2வது இடம் 3வது. முதல் நடுவராக நம்ம தமிழ் மன்றம் உங்க எல்லாருக்கும் தெரியும். எழுத்தையும் பேச்சையும் போற்றும் வண்ணம் அதற்கான செயல்பாடுகளை நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ் மன்றம்ல. அதுல ரொம்ப முக்கியமான செயல்பாடுகள் ஆற்றிக் கொண்டிருக்கும் திருமதி பிரதீபா அவர்கள் இந்த பிரிவுக்கு முதல் நடுவராக அழைக்கிறேன். தமிழ் பேச வாருங்கள் நிகழ்ச்சியில் முக்கிய ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் திருமதி சுஜாதா அவர்கள். ஒரு முக்கிய ஒருங்கிணைப்பாளர் இந்த நிகழ்ச்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் நம் நிச்சயம் தமிழ் சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு நிர்மல் அவர்களையும் இந்த முதல் நிகழ்ச்சி தயாராயிற்று. முதல் பணம் வைத்திருக்கலாமா? இந்த மைக்கு வந்து நான் ஒன்றை கொடுக்கிறோம். முத்துலியா பிரசன்னா இந்த பிரிவில் முதல் போட்டியாளர். எக்காலத்துக்கும் முக்காலத்தை உணர்த்தும் வன்முதல் காட்டும் வாழ்வியல் நெறி பற்றி வலியுறுத்த வந்துள்ளேன். வணக்கம், என் பெயர் மிருதுலா பிரசன்னா. இன்று முன்சின் தமிழ் சங்கத்தில் குரலும் கதையும் போட்டி நடத்துகிறார்களாம். அதில் நானும் பங்கு பெற ஆசைப்பட்டு இங்கிருந்தும் இருக்கிறேன். குரல் 161. அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாது இருந்து
இதன் கண் வல்லவன் கூறுவதாயின் ஒருவன் தன் நெஞ்சத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்கு உரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போக வேண்டும். இந்த வள்ளுவரோட விளக்கத்தை இன்னும் எளிமையாக அவங்களுக்கு கதை சொல்ல போற ஒரு அடுக்கு மாடி குடியிருப்புல அண்ணன் தம்பி அவங்க ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சியா வாழ்ந்துருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்களோட அப்பா எல்லாத்தையுமே சமமா பங்கு போட்டு கொடுப்பாங்க. வீடு, வாசல், குணமான மனைவி, அன்பான குழந்தைகள் எல்லாம் இருந்தும் அண்ணனுக்கு தப்பியோட வளர்ச்சி மேலே போறாங்க. இதனோட விளைவு கூடா நட்பு தீய பழக்கங்களுக்கு அருமையாகும். தம்பிய வருவம்னு நினைச்சுக்கிட்டு வியாபாரம், சொத்து ஒவ்வொன்னா இழக்க ஆரம்பிச்சான். கடைசியில குடும்பத்தை இழந்து தனிமரணம் தன்னோட நிலைமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இதன் காரணம் என்னன்னு புரியாம அப்பாவோட உதவிய நாயினான். அப்பா தன்னோட மகனோட இந்த நிலைமையை பார்த்து மனசொடைஞ்சு போயிட்டாரு. சின்ன வயசுலயே இந்த தப்ப சரி செய்யாம விட்டுட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. தன்னோட மகனை கூப்பிட்டு நீ மத்தவங்க கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ஒன்னோட பொக்கிச்சத்தை நீ இழந்துட்ட. இதுதான் பொறாமையோட முதல் படி. பொறாமை எண்ணம் மற்றவங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எண்ணம் அந்த எண்ணம் கொண்டவங்கதான் இருக்கும் அப்படின்னு அறிவுரை கூறினாரு. அண்ணனும் தன்னோட தவற உணர்ந்து ரொம்ப வைக்கப்பட்டாரு. தன்னோட தவற தேர்த்துக்கிட்டாரு. அவங்க விட்டு பிரிஞ்சு போன சொந்தங்களும் அவனோட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. வாழ்க்கையில முன்னேற்றம் அவங்க பின்தொடர ஆரம்பித்தது. கதை புரிஞ்சுதான் பொறாமை குணம் வரவே கூடாது. மாதா, பிதா, குரு, தெய்வம் பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டி எனக்கு வாய்ப்பளித்த முச்ச தமிழ் சங்கத்துக்கும் என் மனமான நன்றிகள். வணக்கம். எப்படி சொன்னீங்க நீங்க? நான் நல்லா சொன்னேனா? சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு 3 நிமிஷம் பத்தாது தானே? இல்ல 3 மணி நேரம் அடுத்த வாட்டி. சரியா? வாழ்த்துக்கள் கண்ணா, ரொம்ப நல்லா சொன்னீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்பை பற்றி திருக்குறள் சொல்ல போகிறேன். அதன் பொருள் செஞ்சு பேசுறது மட்டும் நப்பில்ல. கிருஷ்ணரும் அம்பேத்கர் குடுக்குறதுக்கு போட்டாங்க. படிப்பு முடிச்சுடனே வந்து அவங்க எல்லாம் ஊருக்கு போட்டாங்க. கிருஷ்ணரை அந்த நாட்டோட அரசெல்லாம் குசீலனுக்கு நிறைய கொண்டு இருந்துச்சான். குசீலனோட மனைவி கிருஷ்ணகிட்ட உதவி கேட்க சொன்னாங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவள் என்ன போனாரா, கிருஷ்ணரோட காதல்கள் உள்ளவர் இல்லையா, கிருஷ்ணர் வந்து அவனோட நம்பன்னு சொல்லி உள்ள விட்டு கூட்டிட்டு போனாரா. 2 பேரும் அவள் சாப்பிட்டுட்டு பேசிட்டு போனாரா. குசீலனுக்கு உதவி கேட்க தோணலையா, மனைவி கிட்ட சொல்லன்னு யோசிச்சு போனாரா. உடனே வீடு மாறிச்சா, நீ வந்துச்சா, காசு வந்துச்சா, அது கிருஷ்ணர் தான் கொடுத்தானா. தெரியுமா? என்ன நீங்க சூப்பரா சொன்னீங்க. நம்ம 2 பேரும் போய் செய்யலாமா? கதையில வர மாதிரியே யாரு கிருஷ்ணர் யாரு குசேலன்? நீதான். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒடுக்கப்பட்ட திருக்குறள் சுழன்றும் உலகம் மரணா உழந்தும் உலகை தலை இப்பின் தெரிகிறார்
ஒரு கதையாவே சொல்றேன் கேளுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி தோடப்பூர்னு ஒரு நாடு இருந்துச்சு. இந்த நாட்டோட ராஜா பேரு இந்திய வருமா. ஒரு நாள் ராஜா அடுத்த மேல உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ எல்லா மக்களும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. ராஜா உடனே மந்திரி கொடுத்து கேட்டாரு. அதுக்கு மந்திரி சொன்னது, நாட்டுல ஒரே எல்லா மக்களுக்கும் ஒரு நாளாகவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ராஜா உடனே சொன்னவங்க கொடுத்து பிரச்சனைக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாரு. சொன்னாலும் அதுக்கான காலத்தை கண்டுபிடிச்சு ராஜாட்ட போய் சொன்னாங்க. ராஜா நம்ம நாட்டுல விவசாயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே பண்ணால கொஞ்சம் கிணறு கிடைக்குது. அதனால நிறைய மக்கள் இப்ப வாழ்ந்து போட்டாங்க. கேட்ட ராஜா சோதாவின் கிட்ட எல்லா மக்களையும் சந்திக்க மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ண சொன்னாரு. அந்த கூட்டத்துல ராஜா மக்கள் கிட்ட விவசாயம் எவ்வளவு முக்கியம், வித்ததுனால எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னார். ராஜா சிரிச்சிருக்கு. மறுபடியும் விவசாயம் வாழ்வதற்கு நிறைய சலுகைகளும் நிறைய பணமும் கொடுத்தாங்க. நிறைய மக்கள் ஆர்வமா விவசாயத்தை ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லா மக்களுக்கும் நிறைய உணவு கிடைச்சி மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சாங்க. இருந்து என்ன கற்றுக்கணும்னா உலக பல தொழில் செய்யணும் சுழன்றாலும் விவசாயத்தை பின்னிருக்கின்றது. அதனால் எவர் சொந்தமாக இருந்தாலும் உலக தொழிலே சிறந்தது. நன்றி. நீங்க எல்லாம் குட்டியா இருந்து ஆனா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க தெரியுமா? உலக தொழில் தான் சிறந்தது. அது பெரிய உண்மை. அதை நீங்க அடைச்சா சொல்லுங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? திருக்குறள் யாரு? கேள்வி கேட்கிறேன். நிறைய குழந்தைங்களுக்கு திருக்குறள் எழுத அவங்க அம்மாவோ அப்பா லேடிக்கு யார் அம்மா? சூப்பர் அம்மா. ஓகே, அம்மா நிறைய திருக்குறள் எழுத சொல்லுங்க. சரியா? திருக்குறள் எழுதுறது இன்னைக்கு காமிச்சுனாங்க. அடுத்தது இவரு செய்த நிதிஷ் குமார் சிவகுமார். மனிதர்கள் ஆகிய நாம் உலகத்தில் யாரையாவது சார்ந்து வாழ்கிறோம். உலகத்தில் மனிதன் தனித்து நாம் அதற்கு
இதற்கு உதவி செய்வோம். அதான் செய்யாமல் செய்தவர்களுக்கு ஐயங்களும் வானங்களும் ஆற்றியும் அனைவரும் பெற்ற சூப்பரா சொன்னீங்க. ஹை ஃபை. உங்க பாட்டு, உங்க குரல், உங்க கதை எல்லாமே சூப்பரா இருந்தது. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஓகேவா? உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் என்ன கொடுக்குறீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா? அப்ப சூப்பர். சொன்ன கருத்துப்படி குழந்தை சொல்றாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நிதிஷ் குமாரை தொடர்ந்து இந்த வரிசையில பிரார்த்தனா நந்தகுமார். எல்லாருக்கும் நன்றி. என் பேர் பிரார்த்தனா. முதல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்க? நான் ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். அது எல்லாரும் கவனமா கேட்கணும். ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள்லாம் இருந்தாங்க. அந்த மிருகங்கள் தண்ணி குடிக்கணும்னா ஒரே குழுக்கிட்ட போனோம். அப்புறம் அந்த காட்டுல ஒரு ஆமை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த ஆமை ஒரு நாள் அந்த ஆமை ஒரு குதிரையை பார்த்துச்சா. அந்த ஆமை கேட்டு குதிரை என்னை அந்த கொஞ்சம் குதிரை போறியான்னு கேட்டுச்சு. அந்த குதிரை செடின்னு கொண்டு போயோன்னு கீழே விட்டோனையே அந்த ஆமைக்கு எல்லாம் பார்த்து உன் ஆள் என்ன இவ்வளோ பெருசா இருக்குன்னு, உன் உடம்பு என்ன இவ்வளோ பெருசா இருக்குன்னு அப்படின்னா அந்த ஆமைக்கு கொஞ்சம் அந்த கேட்ட குதிரை கோபப்பட்டு அந்த ஆமையை வடிக்க கரெக்டாக அந்த ஆமையோட கையை காலையில் உள்ளிச்சுக்குச்சு. அப்புறம் மேலே ஒரு ஓடு வச்சுதான் இருந்தது. கரெக்டாக அந்த குதிரையோட கால் ஓட்லேயே பட்டோன்னே குதிரையோட காலே ஒன்றே போச்சு. அப்புறம் ஒன்னொரு நாள் அந்த ஆமை ஒரு யானையை பார்த்துச்சா. அப்புறம் அந்த ஆமை கேட்டுச்சா, யானை என்னை அந்த கொஞ்சம் கூட்டிட்டு போயேன்னு கேட்டுச்சா. சரின்னு அந்த யானை இறக்கி விட்டோன்னே அந்த ஆமைக்கு பண்ணிச்சு. வாழை என்ன இவ்வளோ குட்டியோன்னு உடம்பு என்ன இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அப்போ என்ன கேள்வி பண்ணிச்சேன் அந்த ஆமை. அப்புறம் அதை கேட்ட குதிரை கோவமே படாமல் அமைதியாக இருந்துட்டான். அதை பார்த்த குதிரை நீ மட்டும் இவ்வளோ அந்த ஆமையும் என்னைய கேள்வி பண்ணிச்சு உன்னை மாதிரி. ஆனால் நான் கோவப்பட்டு என் காலை வச்சுக்கிட்டு நீ மட்டும் எப்படி இவ்வளோ பொறுமையாக இருக்கன்னு அப்படின்னு அந்த குதிரை கேட்டுச்சா. அந்த யானை சொல்லிச்சா, கோவப்பட்டு ஒன்று கொண்டோம், பொறுமையாக இருக்கிட்டு என்ன கொண்டோம். திடீர்னு அந்த ஆமை ஒரு டேவிடியாக மாறிச்சு என்ன மாதிரி. அப்புறம் அந்த டேவிட சொல்லிச்சு, நீ வெறும் ஆமை மாதிரி வேச போட்டுக்கிட்ட, நீ பொறுமையானாலும் உனக்கு என்ன பரிசு வேணும்னு அந்த டேவிட கேட்டுச்சேன். இந்த யானை சொல்லிட்டு காட்டில் இருக்க இடம் மிருகங்களுக்கு தண்ணி வேணும், அதான் எனக்கு வேணும்னு அந்த யானை கேட்டுச்சா. அந்த ஆமை அந்த டேவிட சொல்லிச்சா, சரி யானைன்னு யானை சொன்னா தண்ணி தந்துச்சு. இதுக்கு தான் வள்ளுவர் சொல்லிக்கிறாரு, அகழ்வாரை தாவ பொறுத்தாமே இகிழ்வா பொறுத்தல் தலை. இதுக்கு அடுத்து என்னன்னா, இந்த நிலம் நம்ம தாங்கி பிடிக்கிட்டு அது போல யாரோ நம்ம ஹிந்து செயலி பண்ணாம நம்ம பொறுத்து போகணும். எல்லாக்கள் எல்லாம் புரிஞ்சிச்சா? நன்றி. சொன்னீங்க பாட்டி கதை சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கட கட கடன் அழகா சொன்னீங்க. நீங்க தேவதை மாதிரி இருப்பீங்க நிஜமாவே. கொடுக்குறீங்களா? நீங்க பேசலாம் கொடுக்க மாட்டீங்களா? நானும் கொஞ்ச நேரம் தேவதை மாதிரி இருக்க வேணாமா? சூப்பரா சொன்னீங்க. நிறைய உங்ககிட்ட வந்து வாங்கி சூப்பரா சொன்னேன். சூப்பரா சொன்ன. வாழ்த்துக்கள். ஓகேவா? வெயிட் பண்ணு. ஓகே, அப்புறம் பிரைஸ் வாங்க. இன்னொரு குட்டி தேவதை ஹிருதயா நீலகண்டன். அந்தியார் எல்லாம் தமக்குரிய அம்புடையால் என்பும் உரிய பிறர்க்கு. ஒரு காட்டில் ஒரு மகா சுந்தரியான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம்
ரொம்ப பசி வந்தது அந்த நாளைக்கு. அப்போ மற்ற விலங்குகள்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு, நீங்க யாராவது இப்ப எனக்கு உணவா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஆனை இட்டுட்டு போச்சு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் மற்ற விலங்குகள் எல்லாம் நடுங்கி போச்சு பயத்துல. அப்போ அதே காட்டுல ஒரு சின்ன குரங்கு வாழ்ந்து வந்தது. அந்த குரங்கு மற்ற விலங்குகள் கிட்டலாம் ரொம்ப அன்போட இருக்கும். அந்த குரங்கு மற்ற விலங்குகள் கிட்டலாம் சொல்லிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போற சிங்கத்துக்கு உணவா, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அந்த குரங்கு தன்னையே சிங்கத்துக்கு கொடுத்தது. அந்த திருக்குறளோட அர்த்தம் என்னன்னா, அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளுமே தன்னோடுன்னு நினைச்சுப்பாங்க. எப்படி அந்த சிங்கம் மாதிரி, அந்த சிங்கம் தன் பசியை பத்தி யோசிச்சதோ அந்த மாதிரி. ஆனால் அன்பு இருக்கிறவங்க எல்லா தன் எலும்பையும் பிறருக்கு கொடுக்க தயங்க மாட்டாங்க. எப்படி அந்த குரங்கு மாதிரி, அந்த குரங்கு தண்ணியே சிங்கத்துக்கு கொடுத்ததோ அந்த மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கு அன்போடு இருக்கணும். அப்பிற்கும் உண்டோ அடைக்குத்தான் நன்றி. வணக்கம். என் பேர் அக்ஷரா ராஜ்கமல். நான் இப்போ திருக்குறளை சொன்ன போறேன். யாகராயிரும் நாகாக்க ஆகால் சோகாபால் சொல்லிக்கப்பட்டு எல்லாம் துன்பம் வரும், சொற்கூட்டத்தை பற்றி துன்பம் வரும். காட்டுல ஒரு பறவை இருந்துச்சா. அந்த ரொம்ப சும்மா வாக்கும் போல மன்னிப்பான். அந்த குரங்கு பாட்டுச்சா. அந்த குரங்கு அசிங்கத்திட்டு அப்போ வா போலாமணி சொல்லிட்டாங்க. போனா வந்து ஒரு பாம்பு பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிச்சு பாம்பு பார்த்தா இப்படி பாந்து அந்த பால் புஷ் புஷ்ன்னு சொன்னாங்க. வா போலாமணி. அப்போ வீட்டு கட்டினாங்க. அந்த வீட்டில் வந்து உள்ள வெள்ளை போட்டு முட்டையில வச்சாங்க. அப்போ அந்த வீட்டுல அம்மா பறவை உள்ள போயிடுச்சு. அப்போ திடீர்னு மழை. அப்போ அந்த குரங்கு வந்து செடி கீழே உட்காந்துச்சு. அந்த அம்மா பறவை பார்த்துச்சு. அப்போ அந்த அம்மா பறவைக்கு சொல்லிச்சு, எங்களுக்கு போ, நான் கொஞ்ச நாளைக்கு பிடிச்சேன்னு அந்த குரங்க சொல்லிச்சு. ஆனா அந்த அம்மா பறவை அப்போ அந்த குரங்கு வெளியேறிட்டு அந்த வீட்டு உடச்சிட்டு. அப்போ அந்த அம்மா பறவை நிக்கிச்சு. அப்போ அந்த அம்மா பறவை அழைக்கிச்சு.
கேட்காவிட்டாலும் சூப்பரா ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். இங்க இருந்துட்டு குழந்தைங்க இவ்வளவு தமிழ் பேசுறாங்க. பேப்பர் எதுவுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாம 3 நிமிஷம் ஒரு குழந்தையால இருந்துட்டு தமிழ்ல முழுசா பேச முடியுதுன்னா அதுவே வாழ்க்கை வேண்டிய ஒரு விஷயம். இதுல இந்த குழந்தை நல்லா கிடையாது. எல்லா குழந்தைக்கும் ஒரே விதமான பயிற்சிகள் அதுதான் முக்கியம். ஜெயிக்கிறது தோற்றதுதான் நமக்குள்ள இருக்கிறது. குழந்தைங்களுக்கு இங்க வந்து சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். அந்த முயற்சியை பாராட்ட வேண்டும். நன்றி. இதனுடன் அக்ஷரா அவர்களுடன் 4 to 6 வயது பிரிவிற்கான போட்டி நிறைவடைகிறது. அடுத்ததா 7 to 10 ரொம்ப பாப்புலரான பேச்சாளர் மற்றும் பணிப்பாளர் சரிதா அவர்கள் மேடைப்படுகிறேன். அடுத்ததாக நம் தமிழகத்தின் முக்கிய உறுப்பினரான நண்பர்கள் எழுத்திலும் பேச்சிலும் மிக ஆர்வமுள்ள பங்கேற்பாளர் வரிசையாளர் முருகன் அவர்கள் 4 to 6 வயது தொடர்ந்து இந்த பிரிவிற்கு முறையாக சென்றுள்ளார். பரிசா முருகன் நன்றார்கள் செய்யும் பள்ளியில் முதல் போட்டியாளராக ஆசிரியர்கள் நான் குந்தலகேசி இலக்கியம் பற்றி பேச வந்துள்ளேன். குந்தலகேசி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. குந்தலகேசி எழுதியவர் நாகபுத்தனர். இது பௌத்தம் சார்ந்தது. நமக்கு 19 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. குந்தலகேசி கிபி 10ஆம் நூற்றாண்டில் சார்ந்தது. குந்தலகேசி இயற்றிய தலைவியின் பெயர் பட்டறை. பட்டறை நீண்ட சுருப்பேற்ற அடர்த்தியான தேசத்தை கொண்டிருந்தார். எனவே குந்தலகேசி உணர்த்தப்பட்டது. பாரதம் தன்மை சத்து பாரதம் தன்மை சத்தும் காரகம் தன்மை சத்தும் காரணம் இளமை சத்தும் நீளம் இல்லை நீர்வரும் மூர்க்கமாகி நாளும் நாள் சாகின்றால் நமக்கு நாம் அல்லாதது இயலும். பிறர் சார்பற்ற அருளாம் குழந்தை தன்மை சத்து நிலைகளாகி அந்த பருவம் சத்து நிலைகளாகி அந்த பருவம் சத்து இப்படி நாள்தோறும் சாகின்றே இதுக்கு அல்லாதது இயலும். இன்று இந்த வாழ்க்கையில் கூறுகிறது. நன்றி. என்னதான் சொல்லுங்க ரொம்ப அழகா சொல்லுங்க. இது என்ன செய்யணும்னா சொல்றது அந்த வரிசையான விஷயம் இது மனப்பாடம் பண்ணி தேர்வா திருத்தமா பயப்படாம அழகா சொல்லுங்க. வாழ்த்துக்கள் சொல்லலாம். குந்தலகேசி பற்றி மூலிகளை ஒரு 13 நிமிஷம் பேசுவது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். குந்தலகேசி வந்து கந்தராமாயணத்தை பற்றி பேச நேற்று விஷயம் அநேக
அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழன்னைக்கு வரையறைகள் போல் அதனை சேர்ப்பது வளப்படி காப்பியம் ஆகும். திருக்குறள் நீதிகளை வலியுறுத்தும் இந்த நூல் 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று தமிழறிஞர் மு. அருணாச்சலம் சொல்கிறார். அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 விளக்குவதால் 50 காப்பியங்களில் ஒன்றாகிறது. தந்தை கூட இல்லாமல் தாயை மட்டும் வளர்ந்த ஒருவன் பெரியவனாகி தந்தையை தேடிக் கொண்டு பிடிப்பது கதை. அப்படி என்ற மிருகம்தான். ஏனென்றால் வளர்ப்பதில் ஓடிச்சோடுகள் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தொலைத்து விட்டன. நமக்கு கிடைத்த ஒரு செய்திகள் நாட்டு வளம் பற்றிய ஒரு செய்தி. சென்னில் அக்கருவியோடு இகழும் தீயுவை கண்ணல் அக்கருவர் தான் பதவி காண்கிறோம் இன்னொரு காண்கிறோம் என்ற மூலமும் முன்னிய முடிவுகளால் முகம் புதைக்குமே. ஒரு பொருள் ஒரு நெற்பயிர் கரும்பு செடி வளர்றதுக்கு வளர்ந்துதான். அதை பார்க்க கரும்பு செடி பாக்கு மரம் வளர்றதுக்கு வளர்ந்துதான். அதை பார்க்க பாக்கு மரம் வெப்பத்துல வெயிலுக்கு வர போய் முகத்தை மறைத்து கொண்டதான். அந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் அந்த காலத்துல செழுமையாக வளர்ந்து கருணாயத்தோடு சொல்லப்பட்டுள்ளது. அறிவுடைமை பற்றிய ஒரு செய்யுள். ஆற்றுமை அருள் ஆளுமை மாற்றலாம் தூற்றுமை தோல்மணி துணை மாற்றுமை தொழில் மாயமும் மானமும் போற்றுமை பொருளாவை கொண்டு மீன். இதோட பொருள் இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் கருணை காட்டி நல்ல அறங்களாய் எடுத்துக்கூறி மனதில் வஞ்சினைகளை நீக்கி உறுதியுடன் வாழ்வதை அருள் நெறி. வல்லவர்களுடைய அறிஞர் சொல்ல மறந்துவிட்ட நினைக்காதீங்க. உண்மையாகவே அவர்கள் யாரும் நமக்கு தெரியவில்லை. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சுழறு பழம் அப்படின்னா ஒரு பானையில நிறைய சாதம் வந்திருக்கிறது. ஒரு பருக்கையை எடுத்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் மித்த சாதம் தான் வந்திருக்கா இல்லையான்ட்டு. அந்த மாதிரி இந்த 1-2 செயல்கள் நம்ம
நம்ம செய்யணும். அடுத்ததாக தொடர்ந்து இளைஞர் படிக்குமார் சீவக சிந்தாமணி பற்றி சொல்லலாம். இந்த குழந்தைகள் இளைஞர் பேர் நல்லா சொல்லிக்கிறதே ஒரு சிகிச்சை இருக்குது. இந்த குழந்தைகளும் அதை பற்றி பேசுறாங்க அப்படின்னு எண்ணம் வருது. எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் நிரஞ்சனா. என் தலைப்பு சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி ஐம்பரும் காப்பியங்களை ஒன்று. சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்கதேவர். இது சோழ காலத்தில் எழுதப்பட்ட நூல். சீவகன் என் அக வாழ்க்கை பற்றி கூறிய நூல். சீவகன் சுடுகாட்டுல பிறந்து அச்சந்தி குருவிடம் கல்வி பயின்றான். எடுத்து பார்க்கலாம். ஆனால் முதல் நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி முதலால் உலகம் என்று கடவுள் வாழ்த்தோடு தொடங்குகிறது. இதில் மொத்தம் 13 இலம்பகம் உள்ளன. இதில் 3145 பணங்கள் உள்ளன. என் நூல் கூறும் சில உண்மைகள். அல்லாஹ் வீடுகளிடத்தும் அன்பு செய்தான் செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். நல்லா சொன்னீங்க தெரியுமா? இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குரல் கதை சொல்றது ஒரு கதை மட்டும்தான். ஆனா சமூக இலக்கியங்களை பத்தி பேசும்போது விவரங்கள் நிறைய ஞாபகம் வச்சுக்கணும். புள்ளி விவரங்கள் யார் எழுதுனாங்க, எந்த காலத்துல, அதெல்லாம் இந்த குழந்தை ஞாபகம் வச்சு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மிகவும் பாராட்டு. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா ஐம்பது காப்பியங்களுக்கு கொஞ்சம் விலகி அகநானூறு புறநானூறு பக்கம் போகும். அகநானூறு பற்றி பேசுறதுக்கு ஆதரவு நிறுவனம். வணக்கம். என் பெயர் ஆற்றல் முருகன். நான் இப்பொழுது அகநானூறு நூலை பற்றி பேசப் போகிறேன். அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இதில் 4 பாடல்கள் பாடியுள்ளார். இதை 145 புலவர்கள் பாடியுள்ளார். இதை தொகுத்தவர் மதுரை உரைத்து சொன்னார். அகநானூறு நீண்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும். அதனால் இதற்கு நிஜ தொகை என்ற இன்னொரு பேரும் உண்டு. அதனால் இதற்கு நிறைய வரலாற்று செய்திகளும் உள்ளது. அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு பயந்து மன்னர்கள் சைன்யங்களை கங்கை ஆற்று நதியில் குறைத்து வைத்ததையும் சொல்கிறது. நன்றி. அனைவருக்கும்
இவர் ஆத்திச்சூடி கொன்றை வேவர் நல்வழி மூதுரை 8 தொகை நூல்களை இயற்றியுள்ளார். இப்போது அவையார் இயற்றிய நூல்களில் ஒன்றான மூதுரை பாடல் மற்றும் அந்த பாடலை நாம் அறிந்து கொண்டறியும் உங்கள் அனைவருக்கும் எடுத்து கூறுவதால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மன்னனும் நாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனும் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை ஆனால் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனையும் குறையில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னருக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு ஆனால் கற்றவர்களுக்கோ சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்விக்கு எல்லை இல்லை. மனிதர் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வி செல்வமாக கருதத்தக்கது. பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியாத செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறந்து பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மேடையை நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஆனால் சில குழந்தைகளுக்கு தான் மேடைக்கு சில குழந்தைகள் தான் பிடிக்கும். உனக்கு பிடிக்குமா? அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லா சொல்லுங்களுக்கு திருத்தமா தெளிவா அழுத்தமா முற்றிலும் போல சொல்லும்போது ஆசையா இருக்கு. சொல்றது செய்யும் புரிதல் எஸ்பெஷலி மனப்பாடம் சொல்றது ரொம்ப சிறப்பா சொல்லுங்க. இந்த நாள் பண்ணிருக்காங்க எனக்கு இப்படி போயிருந்தா ஓகேவா? நீங்க கிட்ட மாட்டாங்களா? சூப்பர், பரவாயில்ல. நீங்க கஷ்டப்பட்டு பண்ணி சொல்லிருக்கீங்க. இதை பத்தி சொல்லுங்கம்மா. இந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த மன்னர் இந்த வணக்கம் இந்த பாடல் எழுதிட்டு அப்புறம் இந்த தொப்பி இருக்கு, இந்த மகிழ்ச்சி எழுதிக்கு இந்த அவ்வையார் இருக்காங்க, இந்த பரிசோதனை இருக்காங்க. அது நீங்க ரொம்ப நல்லா இருக்கும். பெற்றோர் அந்த மாதிரி வாழ்த்துக்கள். ஒரு சிறப்பான முயற்சி. அனைவருக்கும் சாதனாவின் அன்பு வணக்கம். கலிங்கத்து பரணி என்பது என் தலைப்பு. முதலில் பேர் விளக்கம் காண்போமா? பரணி என்பது என்ன? போலி காண்பதற்கு பாடம் சிற்றிலக்கியம்தான் பரணி. கலிங்க நாட்டின் மீது போர்த்தெடுத்து வந்து வெந்த நாட்டின் சேவை வழிபாடுக்கு வைத்து தோற்றியோடையும் போற்றும் தமிழகத்தால் இது கலிங்கத்து பரணி என்று பெயர் பெற்றது. தமிழில் முதன்முதலாக இந்த பரணி என்ற சிறப்பு கொண்டு ஆனால் அனைத்து வெற்றிக்கும் பரணி பாடுவதுதான் இரண்டு கொசுக்களும் இரு பதிகளும் கொண்ட பரணி பாடுவதில்லை. போரில் 1000 யானைகளை கண்ட வீரனை பற்றி தான் பரணி பாடுவார்கள். 11ஆம் கதை சொல்லட்டுமா? கேளுங்கள். சிலை செலுத்த மறுத்தான் கலிங்க மன்னன். கோபம் கொண்டான் குலோத்துங்கன். முதலில் கருணாக்கர் தந்தை நாளை போர் தொடுத்து செல் என்று தன் படைத்தலைவருக்கு ஆணையிட்டான். 2ஆம் படைத்தலைவர் வெற்றிதான் கலிங்கத்து பரணி. ஆமா, இதை எழுதியதுதான். ஒரு செய்தி சொல்கிறேன், கேளுங்கள். அரசர் கூறினார், கலிங்கத்தை கொண்டதார் கூறினார். ஜெயங்கொண்டாருக்கு ஜெயங்கொண்டார் பாடினார் பொருத்தம் தானே? ஆம், இதை எழுதியவர் ஜெயங்கொண்டார். 11ஆவது நூற்றாண்டில் பாடப்பட்ட பாடலில்
கடவுள் வாழ்த்து, கடை திறப்பு, காது பாடியது, கோவில் பாடியது, தேவியை பாடியது, பேய் பாடியது, இந்திரசாலம், வாச பாரம்பரியம், பேய் முறைப்பாடு, அவதாரம், காய்க்கு கூலி கூறியது, போர் பாடியது, களம் பாடியது, 11 பொருட்கள் அமைந்துள்ளன. இப்போது குலோத்துங்கனின் சோழர் படை போர்க்களம் பொறுத்து இதை பற்றி ஒரு செய்தி கேட்போமா? புறமேல் மாலை மலர் மாலை பனி நாணி உடனே புறணி காவலர்கள் தேவியர்கள் சூழ்பிடி வர சென்னி யானையுடன் ஆணை நடக்கும் உரிமை தியாக வல்வி நிலை செல்வியுடன் மல்கி வரது பிடியிலே வரும் பிடி குளம் அநேகம் எனவே பேய் வலை காய் மத மாத பிடி மீதின் வரவே முடியுமேல் முடி நிறைத்து வருகின்ற தனவே முறைசை மன்னவர்கள் பொற்குறை கவித்து வரவே. ஆக தமிழர்கள் போர்வெற்றி பற்றி பாடினார்கள். ஆனால் போர்வெறி கொண்டவர்கள் அல்ல. அன்பு செய்வோம், போர் தவிர்ப்போம். பழனி புகழ் பழனி அறிவிக்கும். நன்றி, வணக்கம். யாரு சொல்லி தந்தாங்க? நான் வேற எதுவும் சொல்ல முடியாது. நல்லா சொல்லுங்க, சூப்பரா சொல்லுங்க. இரண்டு பிரிவுகால போட்டிகள் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததாக 17 14 வயதான குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி. இது எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு 3 தலைப்புகள் கொடுக்கணும் குழந்தைகளுக்காக. யாரும் உண்டு யாவரும் கேள்வி, எண்ணி துணிக கண்ணும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு 3 தலைப்புகள். எல்லா தலைப்புகளுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பொருள் கொண்டது. அதை எப்படி நம்ம வினவி அதை இந்த பேச்சு போட்டியை கொடுத்தாங்கிறத பார்க்கலாம். இந்த பேச்சு போட்டிக்கான நடுவர்களாக பிரதிபா, பாவ்யா, பவ்யா, பிரதிபா, அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடி தொகுத்து வழங்கிய கலை. குழந்தைகள் தயாரிக்கிறீங்களா? முதலாவதாக ஸ்ரவன் ஐயப்பன் கவிக்குமார். வந்துள்ள அனைவருக்கும் மிகவும் வணக்கம். என் பேர் சரவணையப்பன். என் தலைப்பு எண்ணூறு சர்மம். எண்ணூறு சர்மம் என்பது இருக்கு என்பது திருக்குறளாகும். திருக்குறளை எழுதுவர் திருவள்ளுவர். திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒரு அதிகாரத்தில் 10 தொழில்கள் உள்ளன. மொத்தம் 1330 புகழ்கள். திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், எழுத்துப்பால் என்று 3 பாலாக பிரிக்கப்பட்டன. இப்பாலில் 47வது அதிகாரம் பொருட்பாலில் அமைந்துள்ளன. இப்பாலின் பொருள்: ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் அச்செயலின் முடிவை அறிந்து உணர்ந்து தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் யோசிப்பது என்பது தவறாகும். அறிஞர் அண்ணா அவர்கள் கூறுவது, நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் பல பேர் வாழ்க்கைகளை மாற்றக்கூடும். ஆகவே நாம் செய்ய செயலின் விளைவுகளை பற்றி விளக்கம் கண்ட பிறகே தொடங்க வேண்டும். ஒரு அரசன் மற்றொரு நாட்டின் மீது போர் செய்யும் முன் முதல் தன் நாட்டின் படைபலம் பற்றியும் தன் எதிரி நாட்டின் படைத்திறன் பற்றியும் அறிந்து செல்ல வேண்டும். இல்லையெனில் தோல்வியை செஞ்சுக்க வேண்டும். 2ஆம் உலகப் போரில் வெற்றி மேல் வெற்றி என்ற ஜெர்மனி ரஷ்யா மீது யோசிக்காமல் விளைவுகளை எண்ணாமல் குளிர்காலத்தில் போர் சென்றனர். அதுவே அவர்கள் தோல்விக்கு வழி செய்தது. ஒரு வீட்டு கட்ட ஆரம்பிக்கும் போது அதனோட வரைபடம், செலவு தொகை மற்றும் பொருள்களை அறிந்து தொடங்க வேண்டும். இல்லையெனில் கால தாமதம் ஏற்படும். ஆகவே ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் தான் யோசிக்க வேண்டும். தொடங்கிய பின் யோசிப்பது என்பது தவறாகும். நகைச்சுவை நடிகர் வடிவேல் கூறினது, எல்லாத்தையும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பேச்சு எழுதி கொடுத்தது யாரு?
எங்க பாட்டி எழுதி கொடுத்தாங்க. ஆனா அது ரொம்ப பெருசா எழுதி கொடுத்தாங்க, அதனால அம்மா மாத்தி கொடுத்தாங்க. பாட்டி அம்மாவும் சேர்ந்து. ஓகே, சூப்பர். ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை கைதட்டுங்க. அடுத்ததாக சாகனா முரளிதர். இவங்க பேசவிருக்கும் தலைப்பு பொறுமை கடலிலும் பெரிதல். சஹானா முரளிதரன். பாட்டு திறத்தாலே இவ்வயத்தை பாடித்திட வைத்த பாட்டு தலைவன் என்பார். ஆணுங்கள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி தாய் திருநாளாம் தமிழ்நாட்டை விட்டு பல மைல் தூரங்கள் கடந்து வந்த போதும் தரணி எங்கும் தமிழ் அன்னை பெருமை பறை சாற்ற அயலாது உழைக்கும் மின்சம் தமிழ் சங்கத்தை வணங்கி அறியாமல் சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியனை போல் ஒளி வீச காத்திருக்க என்னை போன்று இல்லம் கன்னியர்களே, காரியர்களே, வருங்கால தேவைகளே, எதிர்கால மேதைகளே, உங்க அத்தனை பேரையும் சிறந்தாழ்ந்து வணங்கி பேச போகின்றேன் என் தலைப்பில் இறங்கி. தலைப்பு பொறுமை கடலிலும் பெரிது. சீர்மிக செந்தமிழரின் சீரிய சிந்தனை உதித்த தமிழ் வரையாகிய திருக்குறள் பொறுமை பற்றி விரிவாக பொறையுடைமை என்னும் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றது. தன்னை மண்வெட்டியால் வெட்டி கிளறும் மாந்தரியும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை மனம் மோகப்படி இழந்து பேசுபவரையும் பொறுத்து கொள்பவரை மனிதர்கள் தலையாய பண்பினையுடையவர் என்று திருக்குறள் குறிப்பிடுகின்றது. வலிமை மிக்கவனின் உண்மையான வலிமை அறிவில்லாதவர் செய்த தீங்கினை பொறுத்து கொள்ளவே, மேலும் தீங்கினை செய்தவரை பொறுத்து கொள்ளாமல் வருந்தினவரை உலகத்தவர் பொருளாக கூட மதிக்க மாட்டார் என்றும், அதற்கு மாறாக தீங்கு செய்தவரை பொறுத்து கொள்பவரை பொன் போல மனதில் வைத்து மதிப்பார். இதனாலேயே பொறுமை கடலிலும் பெரிது என்பார்கள். பொறுமை உடையவர்களின் சிறப்பாக முத்தாக திருக்குறள் அறியாத ஒன்று கூறுவது என்னவென்றால், உண்ணாமல் நோன்பு கிடப்பவரை காட்டிலும் பிறர் சொல்லும் கொடும் சொற்களை பொறுத்து கொள்பவர் நோன்பு நொற்பவரை காட்டிலும் நிலையில் உயர்ந்தவர் என்பதுதான். இதனையே திருமூலர் 2ஆம் தந்திரத்தில் பொறையுடைமை என்னும் பகுதியில் குறிப்பிடுகிறார். மனம், வாக்கு, காயம் என்பவற்றால் நிகழும் தீங்கள் அனைத்தும் பொறுமை இன்மை காரணத்தினால்தான். யான் எனது என்று செருக்கி நமக்கு பொறுமையை ஏற்பதற்கு காரணம் ஆகின்றது என்கிறார் திருமூலர். சுட்டாலும் சங்கு வெண்மை தரும், மிதித்தாலும் முடி தாங்கி நிற்கும், சபித்தாலும் வானம் மழை கொடுக்கும், வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து இருக்கும், முயற்சியும் பயிற்சியும் என் கையில், பேச்சு முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப கம்மியா பேசுறீங்க. இந்த பேச்சுல உங்களுக்கு பொருள் புரிஞ்சிருந்தா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அந்த அர்த்தம் புரிஞ்சிருந்ததா? ஓகே. ஸோ அந்த அர்த்தம் புரிஞ்சதுனாலே நம்ம இந்த சின்ன குழந்தைகளுக்கு நம்மளோட தமிழ் மரபு, அதோடைய வளமை, இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சிறப்பாக பேசுகிற வாழ்த்துக்கள். அடுத்ததாக பேச வருவது கந்தனையன் சுவாமிநாதன். அவர் பேசவிருக்கும் தலைப்பு எண்ணிக் துணிக கர்மம். வேறான முத்திக்கனியே என் முத்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். இன்று இங்கே கூடியிருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் அன்பான வணக்கம். நடுவினை மாறாத பண்பினை கொண்ட நடுவர் குழுவினருக்கு என் பணிவான வணக்கம். முன்சென் தமிழ் சங்கம் இவ்வாண்டு நடத்தவிருக்கும் சித்திரை திருவிழாவின் ஓர் பகுதியாக பேச்சு போட்டிக்கு வந்ததோர் அழைப்பு. போட்டிக்கு தரப்பட்டது வந்ததோர் தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதோர் விருந்து. ஆம், இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எண்ணி துணிய கர்மம். வள்ளுவர் வகுத்த திருக்குறளாம் எண்ணி துணிய
துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு. சில உரை ஆசிரியர்கள் இடம்பொருளை ஒரு செயலில் இறங்கும் முன் அது நம்மால் முடியுமா முடியாதா என்று ஆய்வு செய்து இறங்க வேண்டும். செயலில் இறங்கிய பெண் நம்மால் முடியவில்லையே என்று பாலில் கைவிடுவது தவறு என்று வள்ளுவர் கூறுவதாக சொல்கிறார்கள். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. வள்ளுவர் எவ்வாறு கூறுவார்? ஒரு செயலில் இறங்கும் முன் அது நம்மால் முடியுமா முடியாதா என்று ஆய்வு செய்து இறங்க வேண்டும் என்று அவர் எப்படி சொல்லியிருப்பார்? வள்ளுவர் கூற்று யாதெனில் நம்மால் எல்லா செயலையும் செய்ய முடியும். இக்கத்தினை பல திருக்குறள்களில் வலியுறுத்தி உள்ளார். தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிடன் தெய்வத்தை கூலி தரும். கடவுளால் முடியவில்லை என்றாலும் நாம் முயற்சி செய்தால் நம்மால் முடியும் என்று சொன்னார். நம்மால் முடியாத செயல் எதுவும் இல்லை என்று முழுமையாக நம்புபவர் வள்ளுவர். ஞானம் கல்வியும் கை கூடும் காலம் கல்வி இடத்தால் செய்யும். இந்த உலகமே வேகம் என்றாலும் நமக்கு கிடைக்கும் ஒரு செயலை காலம் கருதி இடத்தால் செய்யும். எனது எண்ணி துணிக கர்வம் என்று அவர் கூறுவது ஒரு செயலில் இறங்கும் முன் அது வெற்றிகரமாக எப்படி முடிப்பது என்று ஆராய்ந்து இறங்க வேண்டும். இறங்கிய பின் ஆராய்வது இழுக்க. எனது கருத்தும் அதுவே. அனைவரும் எப்பொழுதும் எண்ணி துணிய கர்மம். அப்படி துணிந்த செயல் என்றுமே ஜெயம். சிரம் தாழ்ந்து வணங்குவது நல்ல பழக்கம். அதுவே என்றும் வழக்கம். தமிழே என்றும் என் முழக்கம். பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா சொன்னாங்க. நல்லா இருக்கா? ஓகே. இந்த தலைப்பை வந்து ரொம்ப ஆராய்ந்து பேசியிருக்காரு. புரிஞ்சது. ஓகே, வெரி குட். வாழ்த்துக்கள், மிக்க நன்றி. அடுத்ததாக ஸ்ரீராம். வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நான் தேர்ந்தெடுத்துள்ள தலைப்பு. கனியன் பூங்குன்றனார் எழுதிய புறநானூற்று பாடல் வரிகள். ஏன் இந்த தலைப்பு என்ற காரணத்தை முதலில் விளக்குகிறேன். முதல் காரணம், 2000 ஆண்டுகளுக்கு முன் எழுதிய வரிகள் 2000 ஆண்டுகளுக்கு பின்னும் எந்த மேடையிலும் சொல்லக்கூடிய வரிகள். நேற்று, இன்று, நாளை என்று முக்காலத்திற்கும் பொருளும் பாடலை தமிழ் புலவன் ஒருவன் அன்றே பாடியவில்லை. இரண்டாவது காரணம், எல்லோரையும் உறவாய் பார்க்கும் உன்னதமான அறம் இன்று மிகவும் தேவையான ஒன்றாகும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிறார் ஔவையார். அவ்வளவு சிறப்பு வாழ்ந்த மனித பிறவியை கேவலம் நான் பெரியவன் நீ சின்னவன் என்ற கீழான எண்ணத்துடன் வாழ்வது எவ்வளவு தவறு. சிந்தித்து பார்க்கிறேன். சிறு குழந்தையா இருக்கும் போது நமக்குள் எந்த பிரிவினையும் இருப்பதில்லை. உதாரணமாக இங்கு விளையாடி கொண்டிருந்த எந்த குழந்தையை கூப்பிட்டு ஜாதியும் மதமும் ஊரும் பேரும் தான் கேட்டுக்கொண்டு ஒருவர் விளையாடி கொண்டிருந்தீர்களா என்று கேட்டு பாருங்கள். என்னால் உறுதியாய் சொல்ல முடியும், எந்த குழந்தைக்கும் கேள்வியின் பொருள் கூட தெரியாது என்று. பின் வயது வளர வளர சிந்தனை குன்றுவது ஏன் புரியவில்லை எனக்கு. சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கரும் சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும், இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றும் என்றும் சொல்லலாமோ என்று பாரதியார் அன்றே பாடியுள்ளார். இவ்வுலகில் பிறப்பெடுத்த அனைத்து உயிர்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டியன. இரக்கம் காட்டுதல், மரியாதை செலுத்துதல், சமத்துவம் பேணல் போன்ற பண்புகள் மனிதனை விலங்குகளிடம் இருந்து வேறுபட்டவனாக காட்டுகின்றன. எனவே உறவுகளை பிரிவினை தவிர்ப்போம், அனைத்து உயிர்களிடம் பரிவினை பழகுவோம்.
யாரோ விதைத்த விதை யாருக்கோ உணவாகிறது, யாரோ செய்யும் நெசவு யாருக்கோ ஆதையாகிறது. நாடு விட்டு நாடு வந்து பறவைகள் கூடு கட்டுகின்றன. கதி என்று வரும் நதிகளுக்கு எக்கடலும் தடை விதிப்பதில்லை. குலம், கோத்திரம், ஏழை, பணக்காரன், உயர்வு, தாழ்வு பார்த்து இது எதுவும் இயங்கவில்லை. இயற்கை சொல்லும் பாடம் புரிகிறதா? இவ்வுலகம் எல்லோருக்கும் ஆனது. இங்கிருக்கும் அனைத்தும் அனைவருக்கும் ஆனது. உலகமெல்லாம் நம் ஊரெல்லாம் நம் உறவு. வாய்ப்பளித்த முன்சின் தமிழ் சங்கத்திற்கு நன்றி. வணக்கம். இந்த தலைப்பு உங்களுக்கு இந்த பேச்சுக்கு தயாரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களோட இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் இடையே பேச வருபவர் கிருத்திக் நந்தகுமார். கிருத்திக், இவர் பேசவிருக்கும் தலைப்பு இன்னைக்கு மிக கர்மம். ஹலோ, அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். நமது முன்சின் தமிழ் சங்கம் நடத்தும் சித்திரை திருவிழா கொண்டாட்டத்தில் ஒரு பகுதியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்கும் அனைவருக்கும் மற்றும் சிறப்பாக ஏற்பாடு செய்த குழுவினருக்கும் என் பணிவான வணக்கங்கள். எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்ற வள்ளுவரின் வாக்கில் வாழ்வியலுக்கான 1000 தாக்கங்கள் உள்ளதே அறிமுகமாக. அதில் எனக்கான முதல் தாக்கம் இந்த பேச்சு போட்டி தான். என் அப்பா அம்மா இப்படி ஒரு பேச்சு போட்டி வருகிறது, கலந்து கொள்கிறாயா என்று கேட்டும் பொழுது நான் சில நாள் யோசித்தேன். பிறகு என் அப்பாவிடம் சென்று எழுதி கொடுங்கள், முயற்சி செய்கிறேன் என்றேன். நான் எண்ணத்தை விதைத்தேன், பிறகு துணிந்தேன். அதன் கர்மம் இப்பொழுது உங்கள் முன்னே. ஆலமரமாய் அமர்வதன் ஆற்றலை மண்ணுக்கடியில் மன்றாடி துளிர் வித்த விதையின் துணிவு சொல்லும். அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு பிறந்த குழந்தை ஆராய்ச்சி செய்துதான் உலகத்தை தெரிஞ்சுக்கும். அதுபோல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணுமா, பரீட்சையில் நிறைய மதிப்பெண்கள் வாங்கணுமா, விளையாட்டில் ஜெயிக்கணுமா, ஆராய்ச்சி பண்ணணும். எந்த காரியமா இருந்தாலும் ஒரு இலக்கு வேண்டும். காரோ கப்பலோ எங்கு செல்கிறோம் என்ற இலக்கு இல்லாத பொழுது அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியாது. அப்படி ஆராய்ச்சி இல்லாத காரியம் நமது காலத்தையும் மற்றும் பொருளாதாரத்தையும் வீணடிக்கும். வீணடிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. முதல் சிறகை விரித்தவுடன் விழுந்த காயத்தின் வலியை பறந்து பறந்து பயிற்சி செய்த பறவையின் முயற்சி சொல்லும். வீழ்ந்தாலும் தன் விடாமுயற்சியால் இமயமா என்பதற்கு இரும்பு இதயம் வேண்டும். நினைத்த காரியத்தை நெஞ்சில் நிறுத்தி கர்மமே கண்ணா என்று காய் நகர்த்தினால் வெற்றி நமதே. உதாரணமாக, ஒரு சிறு புழு தன் விடாமுயற்சியால் பட்டுப்பூச்சியாக மாறும் பொழுது துணிந்த காரியத்தை நாம் எப்படியாவது சாதிக்க நினைப்போமாக. நிலா நிலா ஓடிவா என்று ரசித்துக் கொண்ட மனிதன் இனி துணிந்ததால்தான் நிலாவில் கால் படித்தான். என் தந்தை ஒன்று சொல்லுவார், 1000 மோட்டிவேஷனல் புத்தகங்கள் படித்தாலும் அதில் கடைசியில் சொல்ற ஒரு கருத்து இந்த குரலில் அடங்கும். ஆகையால் நண்பர்களே, நாம் எண்ணி துணிவோம், அதுவே கர்மம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பெறுகிறேன். நன்றி. பேசும்போதே சொல்லிட்டு அப்பா தான் எழுதி விட்டாரு. அப்பா எழுதி கொடுக்கும் போதே அப்பா ஒன்று சொல்லுவாரு எழுதி விட்டாரு. இந்த உடல்மொழி ஆகிட்டு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கைச்சு பேசணும் எல்லாத்துல வந்து ஒரு தேர்வு பேச்சாளருக்கான உடல்மொழி அது. வாழ்த்துக்கள், நன்றி. இத்துடன் இந்த 13 முதல் 14 வயது வரையான குழந்தைகளுக்கான பேச்சு போட்டி நிறைவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சியானது வந்து பெரியவர்களுக்கான பேச்சு போட்டி. ரொம்ப சுவாரஸ்யமா பார்த்து நினைக்கிறேன். பெரியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால், பிரசொக்கும் எல்லா உயிர்க்கும் அகலும் புறமும் பாரதியும் கண்ணமும். இந்த 3 தலைப்புகள்ல பெரியவர்கள் வந்து நம்மளோட பேச இருக்காங்க.
இந்த பேச்சு போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் இந்த போட்டிகள்ல யார் தேர்வு பெறாங்க அப்படிங்கறத முடிவு செய்வோம். இந்த போட்டிக்கான நடுவர்கள் கலை எத்தனையோ உட்கார்ந்துருக்காங்க. அடுத்ததாக நந்தா, மூன்றாவது நடுவராக நானே செய்யப்படுகிறேன். முதல் போட்டியாளராக நளின் விஜயானந்த். அவர் பேசவிருக்கும் தலைப்பு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் சீரும் சிறப்பாகவும் இருக்கும் என்று நான் வாழ்கிறேன். என் பெயர் நளின். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். நான் இப்ப என் உரையை தொடங்க விரும்புகிறேன். பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும் சிறப்போகார் செய்தொழில் வேற்றுமையார். இந்த பூமியில் அவதரித்தவர்கள் ஆணும் பெண்ணும் கூணும் குருடோ எல்லோரும் சமமானவர்கள். இதில் தான் எந்த பணியை செய்தாலும் அதில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எல்லாமும் சமமாகும். நல்லதையே நினைத்து 4 பேருக்கு நல்லதையே செய்யும்படி என்றாலே அதுவே ஒரு சமநீதியும் சமதர்மம் ஆகும். இங்கே பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் என்றோ தாழ்ந்தவன் என்றோ வேறுபாடு கிடையாது. அதே போல் தான் மேற்கொள்ளும் பணியில் சிறுமை என்றோ பெருமை என்றோ கொள்ளக்கூடாது. பிறப்பிலும் சரி தான் மேற்கொள்ளும் பணியிலும் சரி எவன் ஒருவன் டிக்னிட்டி ஆஃப் லேபர் வேறுபாடு பார்க்காமல் வாழ்கின்றானோ அவன் தான் மையத்துள் வாழ்வாங்கு வைக்கப்படும் தலைவன் ஆவான். மனிதர்கள் மாணிக்கம் என்பது இப்பேற்பட்ட மனிதர்களே தான். இதைதான் வள்ளல் பெருமாள் எத்துணையும் பேதமுறார் எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமையாய் உடையவராய் உவக்கின்றார் என்றார். பிறப்போக்கும் என் குரல் வள்ளுவனுக்கு வண்ணம் பூசி விடாமல் சமூக நீதி காவலராய் சமுதாயத்தில் காட்டுகிறது. இந்த ஒரு குரலில் ஏன் வள்ளுவன் வான்புகழ் கொண்டான் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெல்ல தெளிவாக தெரிகிறது. கடவுள் என்பவன் கற்களிலும் சிற்பங்களிலும் மண்டபங்களிலும் இருப்பவன் அல்ல. ஒவ்வொரு மனித பிறப்பிலும் ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் ஆண்டவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். இதைதான் மகாகவி பாரதியார் தெய்வம் நீ இன்று உணர் என்று தன் புதிய ஆத்திச்சூடியில் கூறினார். ஆகவே தெய்வங்கள் தனித்தனியாக அவதரிப்பதில்லை. மனிதத்துக்குள் மனிதனாய் பிறப்போக்கும் பேதமெற்றி தெய்வங்கள் விளக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த உலகத்தில் அவதரித்த ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு உயிரையும் நாம் ஜாதி மத இன நிற என்ற வேறுபாடின்றி சமமாக நேசிக்க கற்றுக்கொள்ளவும். ஆகவே நண்பர்களே, ஏற்றத்தாழ்வேற்ற பணியேற்பு அடுத்தவருக்கு உதவும் மனப்பாங்கு இருந்தாலே பிறப்போக்கும் எல்லாம் சமமாகும். இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. அடுத்ததா நம்ம கூட பேச வரவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமதி பிரதிபா சம்பத்குமார் அவர்கள். அவங்க எடுத்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமும் புறமும். அவங்க பேசணும். தன் தமிழுக்கு தலைவணங்கி அவையோருக்கு அன்பான வணக்கங்களை கூறி அகமும் புறமும் இந்த 2 அம்சங்களை 4 கோணங்களில் காண விழுகின்றது என் சிந்தை. முதலாவதாக நம் தமிழ் நாகரீகம் ஒழுகிய பழகிய அகம் சார்ந்த நாகரீகம், புறம் சார்ந்த நாகரீகம். அதாவது வீட்டிற்குள் பேரன்பையும் காதல் ஒழுக்கத்தையும் பின்பற்றுவது அகம் என்றும், சமூக வாழ்க்கையில் அறம் வீரம் கொடை என்பதை குறிப்பது புறம் என்பதை நம் இறைவனார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஈரடிகளில் வேண்டி இருப்பதை அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்பதில் அகத்தினை பகுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு போன்ற நூல்களும் இதற்கு இலக்கிய சான்றுகளாய் விளங்குகின்றன. தமிழுக்கு வேறு உருவு கொடுத்த நமது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்கிறார், இந்த இலக்கியங்களில் 2 வரிகளை இயம்பி காட்ட மாட்டாயா, தமிழ்ச்செல்வமாக மாட்டாயா என்று வினவுகிறார். நல்லா பின்னாடி வந்துருங்க, இங்க வந்துருங்க, தள்ளி நின்னுங்க. தமிழுக்கு புது உருவத்து புரட்சிகள் செய்த பாரதிதாசனே இயம்பி காட்ட கேள்விகள் கேட்கும் பொழுது இவையெல்லாம் பொக்கிஷங்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமாகும். இவையெல்லாம் நமக்கு பொக்கிஷங்கள். ஆம், சரி, இந்த பழைய பெருமையிலே நாம் அமர்ந்து விடலாமா?
நம் மனம் திருப்தி அடைந்து விடலாமா? வாருங்கள் நாம் முன்னோக்கி செல்வோம், அதாவது நிகழ்காலத்திற்கு செல்வோம். ஆம், என் இரண்டாவது கோணம் வந்து தற்காலத்தில் அகம். தற்காலத்தில் அகம் அதே உயிர்ப்புடன் இருப்பது என்பது உள்ளத்திற்கு உவகை. ஆனால் புறம் என்பது காலத்தின் சுழற்சியால் புரட்டி போடப்பட்டுள்ளது. மன்னராட்சி முடிந்து குடியாட்சி மலர்ந்து அறிவியல் முன்னேற்றத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. சில சமத்துவ நிறுவனங்களும் தொண்டு நிறுவனங்களும் சமத்துவத்தை பரப்பி வந்தாலும் முழுவதுமாக சமத்துவம் நமக்கு மலர்ந்த பாடில்லை. மேலும் ஆளுமை என்பது அடுத்தவரை அடக்கி ஆள்வது என்று தவறாக புரிந்து கொள்ளாமல் அன்பு பண்பு என்பதை ஆளுமை என்பதை புரிந்து கொண்டு இன்னொரு கடமையாக, அதாவது நமது சூழல் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் நமது புற வாழ்க்கையில் ஒரு கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது கோணமாக நான் வந்து நாட்டிற்கான அகச்சூழலையும் புறச்சூழலையும் எடுத்துக்கொள்கிறேன். நாட்டின் அகச்சூழல் என்பது அந்த நாட்டிற்கான கல்வி, உணவு, வேலை வாய்ப்பு அனைத்திலும் அந்த நாடு தன்னிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும். புறச்சூழல் என்பது மற்ற உலக நாடுகளுடன் அதனுடைய உறவு எப்படி இருக்கின்றது? உதாரணத்திற்கு தற்போதைய போர் சூழல் என்பது எப்பொழுது முடியும், அதற்கான தீர்வுதான் என்ன என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதற்கான பதிலும் நம்மிடம் தற்போது இல்லை. உலக தலைவர்களும் உருவாக்கப்படுவதில்லை. நான்காவது கோணமாக நான் எடுத்துக்கொள்வது, அதாவது நம் மனம் என்னும் அகம், புறம் என்னும் உடல் அல்லது செய்கை. இந்த உடலுக்கு திருமூலர் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மெய்யியல் என்னும் நூலை எழுதி நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்லி இருக்கின்றார். அதே போல் இப்போ உள்ள நவீன மருத்துவங்களை நாம் வந்து ஆபத்திற்கும் அவசரத்திற்கும் மட்டுமே பயன்படுத்தி இயற்கை வழிமுறை, அதாவது வருமுன் காப்போம் வழிமுறையை பயன்படுத்துவதே நமக்கு சால சிறந்ததாகும். அடுத்ததாக அகம், அதாவது திருக்குறள் சொல்கிறது வாய்மை எனப்படுவது யாதென்றும் நன்மை இல்லாத சொல்லு. அதே போல் நம்ம புத்தர் வந்து போதி மரத்தடியில் இருந்து நம் மனதை ஊக்குவிக்கும் பல சிந்தனைகளை கூறியுள்ளார். அறிஞர் ஐன்ஸ்டீனும் இந்த நூற்றாண்டில் மனதில் அறிவை விட கற்பனை மிக முக்கியம் என்று கூறி அப்பொழுதுதான் மனம் வந்து பல எல்லைகளை எட்டும் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே இந்த 4 பரிமாணங்களும் சேர்ந்து அகமும் புறமும் ஒரு சேர செயல்பட்டால்தான் மனித குலம் தழைக்கும், பல இன்னல்கள் நீங்கி இந்த உலகம் வாழ்வதற்கு உகந்த இடமாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரதீபா. அதாவது 3.5 நிமிடங்களுக்குள்ள பிரதீபா ஒரு நிமிஷம் 3.5 நிமிடங்களுக்குள்ள பேசுங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதுவும் தமிழ் மன்றத்தோட மிக முக்கியமான ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாங்க. அந்த ஒரு டாபிக் நம்ம கொடுத்ததுல பாத்தீங்கன்னா 4 கோணத்துல சொல்றேன் அப்படின்னு 3.5 நிமிடங்கள்ல சுருக்க முடியாத அளவுக்கு அத்தனை கருத்துக்களை ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்க பேச்ச கேட்டு நாங்க தான் இருக்கையோட முடிக்கு வரணும்னு நினைச்சோம். ஆனா நீங்க வீடியோவே கவர் ஆகாம போயிட்டே இருக்கீங்க ஆர்வத்துல. ரொம்ப சிறப்பான முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்ததா பேச இருக்கவங்க திரு செல்வகுமார் அவர்கள். அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பும் அகமும் புறமும். அதாவது எவ்வளவு தயாரா இருந்தா நான் பேர் கூப்பிடறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தயாரா நின்றுட்டாரு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் மொழி என்பது அறிவியல் சார்ந்த மொழி. தமிழ் மொழி என்பது அறிவியல் சார்ந்த மொழி. இது நம் அனைவருக்கும் தெரிகிறது. ஆனால் அது எவ்வாறு அறிவியல் இருக்கிறது என்பது பல நூற்றை நாம் எடுத்து பார்க்கலாம். அதில் முதலாவதாக வருவதே தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் கூறப்படாத அறிவியலே இல்லை என்று சொல்லலாம். அதன் அதிகாரத்தில் தொடங்கி சொல் எவ்வாறு பிரிக்கிறது, எழுத்து எவ்வாறு பிரிக்கிறது, பொருள் எவ்வாறு பிரிக்கிறது, இதிலிருந்து நீங்கள் முத்தமிழ் மட்டும் நீங்கள் அறிவீர்கள் என்று அர்த்தமில்லை. அதிலிருந்து சவுண்ட் இன்ஜினியரிங், ஆர்ட் இன்ஜினியரிங், அந்த மாதிரியான அறிவியல் தத்துவம் அடங்கியிருக்கிறது. அதே போல தொல்காப்பியத்தில் பார்த்தீர்கள் புவியியல் பற்றி நம் நிலப்பரப்பை 5ஆக பிரித்து அதற்கு மேல் ஒரு நிலப்பரப்பு இல்லை என்பது போல் ஒரு தர்க்க ரீதியில் அறிவியல் பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கோட்பாடாக சொல்லப்படுகிறது. அதே வகையில் மனிதனுடைய மனிதவியலை அகமாகவும் புறமாகவும் தொல்காப்பியம் கூறுகிறது. அதை விரிவாக கூறவில்லை என்றாலும் அதனுடைய நுட்பத்தை வைத்து அனைத்து சங்க இலக்கியம் இல்லை. இப்ப இருக்கிற நீங்க எந்த மொழியில எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் அகமாக இருக்கும் அல்லது புறமாக இருக்கும். அகம் என்றால் என்ன?
உள்ளத்துணர்வை நுகர்ந்து உள்ளத்துணர்வை நுகர்ந்து உள்ளத்துணர்வை நுகர்ந்து இன்பப்போர் பொருளாயில் அகமின்பர். அதாவது நம்முடைய இருக்கிற சுகம், மகிழ்ச்சி, கோபம், துன்பம் இது எல்லாத்தையும் நம் உணரக்கூடிய ஒரு நாம் மட்டுமே உணர முடிந்தால் அதை அகம் என்பர். இதையே வேறொருவருக்கு கொடுக்க முடிந்தால் என்னுடைய இன்பத்தையும் துன்பத்தையும் கோபத்தையும் வேறொரு கொடுக்க முடிந்தால் அதை புறம் என்பர். சரி, அகம் என்பதையும் புறம் என்பதையும் இப்பொழுது நாம் எவ்வாறு பார்க்கலாம் என்றால், இப்போ இந்த நிகழ்வை நான் ஒரு சமூக வலைதளத்தில் பதிவிடும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இது என்னுடைய அக உணர்வு. அதே சமயத்தில் மற்றவர்கள் பார்த்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று எண்ணாலும் இல்லது என்னை பார்த்து மகிழ்ச்சியாக இருந்தாலும் அது அக உணர்வாக இருக்கும், புற உணர்வாக இருக்கும். இந்த முறையில் அகத்திற்கும் புறத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்தால் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட விரும்புகிறேன். ஒரு மனிதன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் பெற்று ஒரு நிம்மதியான நிலையில் அமைதியை தேடி போகும் பொழுது அவருக்கு ஒரு காசா போன்ற இடங்களில் அல்லது ஒரு குக்கரை போன்ற இடங்களில் அமைதியை தேடி என்று விட்டால் அவனால் அமைதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது அல்லவா? அகம் உடன்பட்டாலும் புறம் உடன்படவில்லை. ஆக அகமும் அதே போல ஒருவன் வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில் ஒரு அரசு உச்சிக்கே சென்று அமைதியை தேடினாலும் அவனால் அமைதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவனுடைய அகத்தில் நிம்மதியில்லை. ஆக அகமும் புறமும் இணைந்துதான் உண்மையான அமைதியாக காக்கப்பட வேண்டும். கடைசியாக நான் ஒரு ரிப்போர்ட் விரும்புகிறேன். அதாவது புறத்தை நம்மால் கட்டுப்படுத்த இயலாது, ஆனால் அகத்தை முடிந்த அளவுக்கு நம்மளால் கட்டுப்படுத்த இயலும். குறிப்பாக அகத்தில் நீங்கள் அகத்தில் பார்க்க போனால் எந்த ஒரு வினையும் எந்த ஒரு செயலும் உங்களிடத்திலே ஒரு அன்பை பொழுதாலும் கோபத்தை பொழுதாலும் உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும். அது ஒன்று. இரண்டாவதாக அந்த உணர்வோடு சேர்ந்து ஒரு செயல் உங்கள் உணர்வுக்கு உணவு. ஒருவன் எனக்கு நன்மை செய்துவிட்டால் அவனுக்கு நான் இரட்டிப்பாக நன்மையை கொடுக்க வேண்டும், அல்லது இது போன்ற ஒரு நன்மையை நான் மற்றவர்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு செயலாக தோன்றும். நாம் உணர்வை மிகைப்படுத்தாமல் செயலை மிகைப்படுத்தி அந்த செயலை எடுத்து முன்னோக்கி செல்வோமானால் அகத்தையும் மகிழ்வாக வைத்துக் கொள்ளலாம், உலகத்தையும் மகிழ்வாக வைத்துக் கொள்ளலாம். அகமும் நாமே புறமும் நாமே. நன்றி, வணக்கம். அதாவது முன்பின் தமிழ் சங்கத்துல தொடர்ச்சியா இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். அதாவது ஒரு நிமிடங்கள் மொத்தம் 3.5 நிமிடங்கள்னு கொடுத்தோம். அதாவது 4.5 நிமிடங்களுக்கு செல்வா குறைவு இல்லாமல் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த வாழ்க்கையை வெளி வட்டாரத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்ற அந்த மனதைரியத்தை முன்பின் தமிழ் சங்கம் வழங்கியிருக்கு அப்படிங்கிறத நாங்க பெருமைப்படுறோம். மிக அருமையான முயற்சி செல்வா, நன்றி. அடுத்ததான் நம்ம கூட பேச இருக்கவங்க பாத்தீங்கன்னா திருமதி ராஜதர்ஷினி மதிவாணன் அவர்கள். அது இங்க ரொம்ப அழகான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அகமும் புறமும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்ததுல பாத்தீங்கன்னா பேசுற பேச்சாளர்கள் ஒவ்வொருத்தவங்களும் அந்த தலைப்பு அவங்கவுங்க வெவ்வேறு கோணத்துல பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதுவே ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் சொல்லணும். அடுத்து நீங்க கேட்ட தலைப்பே இல்லாம வித்தியாசமான தலைப்பு, அதாவது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முண்டாசு கவிஞர் பாரதியின் கண்ணம்மா அப்படின்ற தலைப்பில் பேசுவதற்கு திருமிகு ராஜதர்ஷினி மதிவாணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்திலேயே மிக இனிமையான விஷயம் எது என்று கேட்டபோது உயிர் என்று சொன்னார்கள். அந்த உயிரை விட இனிமையான விஷயம் ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டபோது பெண்மை என்று சொன்னார் பாரதி. உயிரினும் இனிமை பெண்மையடா என்று பாரதியை பாட வைத்த பாரதியின் கண்ணம்மா பற்றி தான் இன்று என்னுடைய முழக்கம். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறார். இந்த ஒரு வரியில் அந்த பெண்ணுடைய ஒட்டுமொத்த வழியையும் அடக்கி விடுகிறோம். ஆனால் அந்த பெண்ணுடைய வழி அளப்பரியது என்பதை பாரதியின் கண்ணம்மா பாடலில் காணலாம். இந்திய விடுதலைக்கு பாரதியார் எவ்வளவு பங்காற்றியவர் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். வரலாற்றில் அந்த பக்கங்கள் மிக முக்கியமான பக்கங்களாக உள்ளது. ஆனால் பாரதியாருக்காக செல்லம்மா எவ்வளவு பங்காற்றி
இதன் மூலம் செல்லம்மாவின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். அவளின் வாழ்க்கை அந்தோ பரிதாபம் தான். ஒரு கவிஞரின் மனைவியாக இருப்பது எவ்வளவு கடினம் என்று இதன் மூலம் தெரிகிறது. எட்டயபுரத்து அரசவை கவிஞராக இருந்த போது ஒரு சிறந்த கவி பாடியதற்காக மன்னர் பாரதியாரிடம் கேட்கிறார் என்ன பரிசு வேண்டும் என்று. அதற்கு பாரதியார் புத்தகங்களையே பரிசாக கேட்கிறார். அப்போது செல்லம்மா அடுத்த வேளை உணவு வைப்பதற்கு அரிசி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார். புதுவையில் பாரதியார் படைத்த படைப்பு ஏராளம். ஆனால் புதுவை செல்லம்மாவிற்கு சிறைச்சாலையாகவே இருந்தது. ஏனென்றால் பாரதியாரின் பெண் விடுதலை சிந்தனைக்கும் முற்போக்கு சிந்தனைக்கும் செல்லம்மா தான் ஆராய்ச்சி கூடமாக இருந்தார். சிறைச்சாலை போன்ற வாழ்வு பாரதியார் போன்ற விடாது. ஆனால் செல்லம்மா போன்ற சாதாரண பெண்மணியின் வாழ்வு வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. செல்லம்மா இல்லை என்றால் பாரதியார் மகாகவியாக மட்டுமல்ல மனிதனாக கூட இருக்க முடியாது என்பதை தானும் உணர்ந்த பாரதியார் தன் காதலை எல்லாம் கவிமயமாக்கி இந்த உலகுக்கு உணர்த்த நினைத்தார். சமூகம் தன் மீது எரிந்த கற்களை எல்லாம் தனக்கு பலர்களாகவே கொடுத்த செல்லம்மாவின் மன தூய்மையையும் உழைப்பையும் உலகிற்கு உழைத்து நினைத்த பாரதியார் தன் காதலை கவிமயமாக்கி செல்லம்மாவை கண்ணம்மாவாக காட்டினார். காதலடி நீ எனக்கு, நான் உனக்கு, வேதமடி நீ எனக்கு, விந்தையடி நான் உனக்கு, போதமற்ற போதையிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடி வானவளே நல்லுயிரே கண்ணம்மா. சுதந்திரத்திற்காகவும் தமிழுக்காகவும் மட்டும் ஒலித்த பாரதியாரின் குரல் முதல் முறையாக காதலுக்காகவும் ஒலித்தது. பயமற்ற பாரதி பாசத்தில் பாமாலை சூட்டினார் அவருடைய கண்ணம்மாவிற்கு. இன்றைய உலகில் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக இருக்கும் ஒவ்வொரு பாரதியின் பின்னும் ஒளிந்திருக்கும் அந்த கண்ணம்மா நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், ஏன் அந்த பாரதி பாடிய பராசக்தியாக கூட இருக்கலாம். அதனால்தான் கண்ணம்மா என்ற பெயரை பொது பெயராக வைத்தார் பாரதியார். பொது பெயராக வைத்தார் பாரதியார். இந்த சமூகத்தில் உங்கள் கண்களுக்கு அகப்படும் பாரதிகளுக்கு கண்ணமாக இருந்து உதவுவோம், உலகம் வசப்படட்டும் என்று கூறி பெறுகிறேன் விடை. வருகிறேன். வணக்கம். ஒரு சிவகாசி பட்டாசு பேசின மாதிரி படபடபட பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? மாஸ்டர்ஸ் படிக்க இருக்கேன். எத்தனை வயசு தெரிஞ்சுக்கலாமா? 21. 21. அதாவது பாரதியின் கண்ணம்மா அப்படின்னு பாரதி கண்ட கனவை நிஜமானமே இன்னைக்கு பாரதி இருந்ததுனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அவர் புதுமை பெண் அப்படின்னு எழுதுனதுக்கு ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா பேசுறீங்க. நன்றி. ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இந்த பிள்ளையை நான் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். முதல் முறையாக விமான பயணம் கோவில்பட்டியிலிருந்து மியூனிக்கு, முதல் முறையா ஜெர்மனில மியூனிக்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லி படுத்துட்டு இருந்த பிள்ளை. நான் நம்பவே இல்லை. பேசுறீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த போடு போடுற பிள்ளை. இளம் திறமை வரவேற்கிறோம், அன்புடன் வரவேற்கிறோம். இன்னும் பல மேடைகளில் காண வேண்டும். அதற்கான திறமை எனக்கு தெரியுது. இப்போ வாழ்த்துக்கள் தந்தாங்க. வரவேற்று வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இவங்க எடுத்துட்ட நிமிடங்கள் பாத்தீங்கன்னா 3 நிமிடங்கள் 20 நொடிகள். அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்லயும் இந்த பொண்ணு பின்னிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி. அடுத்ததா நம்ம கூட பேச வரவர் திரு சுவாமிநாதன் மாரிமுத்து அவர்கள். அவர் பேசவிருக்கும் தலைப்பு அகமும் புறமும். பொறுப்பிலே பிறந்து பெண்ணம் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து நெருப்பிலே பிறந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பாவை தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். பெற்றெடுத்த தாயே, தத்தெடுத்த தமிழே, ஊற்றெடுத்த அறிவே, புத்தாண்டு இன்று பூத்தொழுத்து வருகிறேன். தமிழ் புத்தாண்டு இன்று தமிழ் பூத்தொழுத்து வருகிறேன். செவிதொழுத்து கேளுங்கள் என் உரையை. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அகம்புறம். அகம்புறம் என்ற தலைப்பே மானுடத்திற்கானது. ஆமாம், கண்களால் பார்க்கிறோம், காதால் கேட்கிறோம், மூக்கால் நுகர்கிறோம், வாயால் சுகக்கிறோம், ஸ்பரிசங்களால் உணர்கிறோம். 5 அறிவை ஜீவராசிகளுக்கு படைத்து மனிதனுக்கு மட்டும் 6ஆம் அறிவை இறைவன் படைத்தான். ஆமாம், ஆனால் தமிழர்கள் ஒரு படி மேலே எடுத்து அதை அகம்புறம் என அடுத்தவர்களுக்கு எடுத்து சென்று விட்டார்கள். ஆமாம், என்னை பொறுத்தவரை நல்லவை கெட்டவை என பிரித்து அறிவை கொடுத்த இறைவனுக்கு தமிழ் மக்கள் அகம்புறம் என பிரித்து அவர்கள் 7ஆம் அறிவுக்கு சென்று எது அகம் எது புறம்
என்று பிரித்து யோசிப்பவர்களுக்கு ஆம் வாழ்க்கை சிறக்கும். அகம் எது புறம் எது புரியாதவர்களுக்கு தான் 7:30 ஆரம்பிக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், 7:30 ஆரம்பிக்கிறது. புறத்தில் நல்லவற்றை எடுத்து அகத்தில் விதைத்து மற்றவர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்மே, ஆனால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நம் சங்க இலக்கியங்களில் அகம் புறம் என்று நிறைய விஷயங்களை கூறியிருக்கிறார்கள். சொல்ல போனால் அனைத்து சங்க இலக்கியங்களுமே அகம் புறம் என பிரித்து விடலாம். இப்போ நாம் என்ன செய்ய, வாழ்க்கையில் எந்த அகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த புறத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அகப்புறம் என்று மட்டும் சொல்லிவிட்டு செல்லாமல் அகப்பொருள், புறப்பொருள், அக வாழ்க்கை, புற வாழ்க்கை, அக இலக்கணம், புற இலக்கணம் என்று அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம் சங்க இலக்கிய நூல்கள் எடுத்து சொல்லிட்டு விட்டனர். போகிறோம் என்றால் நம் வாழ்க்கை என்ற தராசை எடுத்து ஒரு பக்கம் அகத்தை பற்றி பார்க்க போகிறோம், மறுபக்கம் புறத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் கூற விரும்புகிறேன். ஆமாம், இப்போது சங்க காலத்திற்கு சென்றால் நினைவுக்கு வருவர்கள் சங்ககால மன்னர்கள், சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள். செண்பக பாண்டியன் அவையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை நான் இங்கு கூற விளைகிறேன். பொங்குதிய வாழ்க்கை அஞ்சலை தும்பி கண்டது முடிமோ பள்ளினிய கேளிய நட்பு மல்லினிய செறிய கூந்தலின் அணிய உலகும் பூவை. இந்த பொருளுக்கான செய்யும் நீங்கள் அறிந்தது. அறியவில்லை என்றால் இந்த சென்று திருவிளையாடல் புராணம் பாருங்கள், புரிந்து கொள்வீர்கள். என்னோட கருத்து அது அல்ல. என்னுடைய கருத்து செண்பக பாண்டியன் என்று சொன்னால் புறப்பொருள். மன்னனை பற்றி பேசும்போது நமக்கு ஞாபகம் வருவது புறம். ஆனால் அவன் தலைவன் தலைவியோடு உரையாடிய போது அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை புறம் அவையில் எடுத்து அதற்கு தீர்வான முற்பட்டான். இதுதான் ஒரு புறப்பொருளானவன் அகத்தில் ஏற்பட்ட சந்தேகத்தை அவையில் எடுத்து அவன் சந்தேகத்தை தீர்த்தான். அதனால் மன்னன் என்று சொன்னாலே நாம் புறம் என்று நினைத்து விடக்கூடாது, அங்கேயும் அகம் உள்ளது. இந்த பக்கம் தராசுக்கு இந்த பக்கம் வந்தால் புறம். புறம் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது மக்கள். மக்கள் என்றால் வீரன், ஈகை அனைத்தும். இதற்கு எடுத்துக்காட்டாக அவை பாட்டியை நான் கூற விளைகிறேன். அவை பாட்டி மூதுரையில் என்ன சொல்கிறார்? நெல்லுக்கு இறைத்தனின் வாழ்க்கால் வழியோடி முன்னுக்கு அங்கே பொசியுமா. இவ்வுலகில் நல்லோர் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. நல்லோர் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. இதில் என்ன சொல்ல வருகிறார் என்றால், மக்கள் தான் நல்ல விஷயங்களை அகத்தில் பொருத்தி அதை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தினால் இவ்வுலகில் மழை பெய்யும். மழை பெய்தால் மக்கள் மட்டுமல்ல, ஜீவராசிகள் அனைத்தும் சந்தோஷமாக இருக்கும். இவ்வாறு வாழ்க்கையில் தராசை ஒரு பக்கம் அகம், ஒரு பக்கம் புறம் என்று பார்த்துவிட்டோம். இந்த அகம் புறம் என்பதை நான் ஆராய்ச்சி செய்த போது இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் பார்த்தது, ஒரு அக வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட்டால் அவனால் புற வாழ்க்கையில் செயல்பட முடியவில்லை. ஒருவன் புற வாழ்க்கையில் சிறப்பாக செயல்பட்டால் அற வாழ்க்கையில் அவனால் சிறப்பாக இருக்க முடியவில்லை. இதை எவ்வாறு கையாள்வது? இது சங்க மக்களுக்கும் பொருந்தும். இதை அறம் கொண்டு எது அறம், எது அகம், எது புறம் என்று நாம் யோசித்து சிந்தித்து பார்த்து செயல்பட்டுமே ஆனால் நம் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். இதை நான் எவ்வாறு உணர்கிறேன் என்றால், அகத்தாமரை கூம்பினால் புறத்தாமரை விழும், புறத்தாமரை கூம்பினால் அகத்தாமரை விரியும். இது என்னுடைய கருத்து, இது செய்வதில்லை. அகத்தாமரை கூம்பினால் என்னுடைய அகம், என்னுடைய உள்ளம் ஒருமுகப்படுத்தினால் என் புற வாழ்க்கை சிறப்புறும். எனது புற வாழ்க்கை கூம்பினால் நான் புறத்தால் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக இருக்குமாயின் அதனால் நான் கர்வம் கொள்ளாமல் என் அகத்தை கட்டுப்படுத்தினேன், என் அகம் இன்னும் மகிழ்ச்சியாக ஆகும். அகத்தாமரை கூம்பினால் புறத்தாமரை விரியும், புறத்தாமரை கூம்பினால் அகத்தாமரை விரியும். நல்வாழ்ப்பை எனக்கு வழங்கிய தமிழ் சங்கத்திற்கும்
தமிழ் மன்றத்திற்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு கூறி புறவழி சொல்லி அகமகிழ்ந்து இந்நல்வாழ்த்தை வழங்கிய தமிழ் சங்கத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொறுமையா நிறுத்தி நிதானமா பேசினாங்க. மிக சிறப்பான முயற்சி, வாழ்த்துக்கள். இவர் எடுத்துக்கொண்ட நிமிடங்கள் 6 நிமிடம் 40 நொடிகள். அதாவது அடுத்த முன்ஷன் தமிழ் சங்கத்தோட பிரதிநிதி அப்படின்னு தெரியல, நாம பெருமைப்படுறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற தலைப்புல திருமதி பத்மாவதி அவர்கள் பேச வந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். உலகம் இயங்கும் வரை தமிழ் மொழிக்கு அழியில்லை. ஏனென்றால் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும் வல்லமை கொண்டதாம் தமிழ். நெற்றிக்கனை திறப்பினும் இத்தகைய தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். நெற்றிக்கனை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று அந்த வழியில் வந்த நடுவர்களுக்கு என்று பணிவான வணக்கங்கள். எந்தையும் தாயையும் குறைவில்லாதோர் குருவையும் அன்பையும் அறிவையும் அவ்வையோர் அன்னை அத்தனை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்கள் இயங்கி என் உரையை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறுகிறது திருமூலரின் திருமந்திர திருவாக்கு. இது சாதி சமய பாகுபாடுகளை கலைந்து இறைவன் என்பது அனைவருக்கும் ஒருவனே, சமய குலம் என்பது ஒன்றே என்று கூறுகிறது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்வது பாவம் என்கிறார் நமது முண்டாசு கவி பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்கிறார் நம்ம அவ்வை பாட்டி. நம் தமிழ் மொழியில் அறத்தை வளர்க்கும் பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கும் மாந்தர் அனைவரும் சரிநிகரே என்று கூறுகிறது. அரை நூற்றாண்டுக்கு மேலாக அடிமைத்தனத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் எதிராக ஒழித்தது நமது பெரியாரின் பகுத்தறிவு குரல். பெரியாரின் பகுத்தறிவு குரல் அடிமைத்தனத்திற்கும் ஆதிக்கத்துக்கும் எதிராக ஒழித்தது. இப்படி பல குரல்கள் ஒழித்திருக்கும் பொழுது உண்மையை ஒழித்த ஒரு ஆதிக்குரல் நமது திருவள்ளுவரின் பிறப்போக்கும் என்ற திருக்குறளாகும். பெருமை என்ற அதிகாரத்தில் 2ஆம் குறளாக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொருவா செய்தொழில் வேற்றுமையாம் என்று கூறுகிறார். இவ்வுலகத்தில் பிறப்பு என்பது இயல்பானது, அதில் பாகுபாடு இல்லை என்று கூறுகிறார். ஆம், அன்ற வள்ளுவன் கூறிய அந்த அறத்தை இன்று எட்டி பிடிக்க இன்றும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். சாதி மன பல வேறுபாடுகளால் நாம் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆம், நவநாகரிக மேடையில் நாம் நடைபோட்டுக் கொண்டிருந்தாலும் இன்றும் சாதி மொழி என்ற பலவற்றில் நாம் கற்றுக்கொண்டு நாகரற்ற வழியில் இயங்குகிறோம் என்று சொல்லவே கூசுகிறது. வள்ளுவனாகிய செம்னாபோதா தனது முற்பாலில் கூறுகிறார், யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்று. ஒழுக்கமே என்ற அதிகாரத்தில் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழுக்க பிறப்பாகிவிடும். ஆம், ஒழுக்கத்துடன் எவன் வாழ்கிறானோ அவனே சிறந்தவன் ஆவான். மற்றவன் எவராகினும் எக்குலத்தில் பிறந்தாலும் அவன் தாழ்ந்தவனாக கருதப்படுகிறோம். எவன் நம் செயல் நம் எண்ணம் இதுவே நமக்கு சிறப்பை சேர்ப்பதாகும். மற்றது எல்லாம் நமக்கு முக்கியமற்றவை. நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன செய்கிறோம், அதுவே நமக்கான சிறப்பு, நமக்கான தனித்துவத்தை இருக்கும். நாம் பிறந்த குலமோ சாதியோ மதமோ மொழியோ எதுவும் நமக்கு சிறப்பு சேர்க்காது என்கிறார் வள்ளுவன். இத்தகைய பிறப்போக்கும் என்ற நூலை தரித்து வருங்கால சந்ததியினருக்கு நாம் இந்த உலகத்தில் நம்மை எவ்வாறு ஒருவர் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அவ்வாறே நாம் அவரை நடத்த வேண்டும் என்று கூற வேண்டியதாகும். அன்புடன் ஒருவரை நேசத்துடன் நாம் மதிக்க வேண்டும் என்பது முக்கியமாகும். இவ்வாறு நாம் செய்வோமானால் பிற்காலத்தில் நம் வருங்காலங்கள் அன்பாலும் அறத்தாலும் இந்த உலகத்தை இயங்க வைக்கும் என்று கூறி எனது பேச்சு முடிகிறேன். எவர் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், எவர் வரையும் இல்லை, இறுதியாக ஒரு நாள் வெல்வேன் என்று கூறி ஒரே திரையிட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவர் எடுத்துக்கொண்ட நேரம் பார்த்தீங்கன்னா 3 நிமிடங்கள் 40 நொடிகள்.
அனைவரும் ஆர்வமா யார் பரிசு பெறுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ முதல்ல நடந்த 4 to 6 வயதுக்கான குழந்தைகளுக்கான போட்டியோட முடிவு. இந்த போட்டியில 3வது இடம் பெறுபவர் வித்யஸ்ரீ விஜயராம்குமார். முன்னாடி சொன்ன போல இந்த குழந்தைகளோட பரிசு வந்து 22 இன்னும் பெரிய மேடையில கொடுக்கப்படும். 2வது பரிசு பிரார்த்தனா நந்தகுமார். 3வது பரிசு ருத்ரியா பிரசன்னா. முதல் பரிசு ருத்ரியா பிரசன்னா. அடுத்த போட்டியானது 7 to 10 வயதுக்கான குழந்தைகளுக்கு நடந்தது. இதுல வந்து 3வது பரிசு பெறுபவர் பவன் சந்திரமோகன். 2 குழந்தைகள் வந்து இப்ப சமமான நிலையில இருக்கிறதுனால 2ஆம் பரிசு அல்ல, நேரா முதல் பரிசு விஜித் பால்ராஜ், சாதனா ஷாம் பிரசாத். இருவருக்கும் முதல் பரிசு. அடுத்ததாக நடந்த போட்டி 11 வயது முதல் 14 வயது வரை. இந்த குழந்தைகளுக்கான பேச்சு போட்டியில 3வது பரிசு பெறுபவர் கிருத்திக் நந்தகுமார். 2ஆம் பரிசு பெறுபவர் கந்தனையன் சுவாமிநாதன். முதல் பரிசு பெறுபவர் ஸ்ரீநிதி ஸ்ரீராம். பெரியவர்களுக்கான போட்டியோட பரிசு வந்து நம்ம 27ஆம் தேதி சித்திரை திருவிழாவிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க வச்சம்மா ஆப்பு. நன்றி. பரிசு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். அந்த குழந்தைகள எல்லா குழந்தைகளும் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. ஏதோ 1-2 மதிப்பெண்கள் வித்தியாசத்துல தான் முதலிடம் 2வது இடம் என்று. மற்றபடி எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பெற்றோர்களுக்கு முக்கியமா வாழ்த்துக்கள். இது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது பயிற்சி கொடுக்கிறது தமிழ்ல. வாழ்த்துக்கள். அடுத்த வருடம் இதைவிட நிறைய குழந்தைகளுக்கு பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயமா சித்திரை திருவிழாவுக்கு வாங்க. பரிசு வாங்கினாலும் வாங்காட்டியும் வாங்க.